பணத்துக்காக இப்படியா ட்ரெஸ் போடுவேன்? எனக்கு பிடிச்சதுக்காக தான் ட்ரெஸ் போடுவேன். நான் என்ன ஐட்டமா காசு கொடுத்துட போறதுக்கு? பட்டும் படாமலும் பேசுறேன். இப்படி அரைகுறை ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்றது பெரிய பாவம். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நான் வந்து கஷ்டப்படுறேன், எனக்கு காசு இல்ல, பணம் இல்லைன்னு. பண்ணாதானே வரும். நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன். நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது சின்ன பையா. நான் வந்து வெளியே அப்படி பேசுறனால நீங்க வந்து என்ன ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. நான் கேமரா முன்னாடி வேணா அப்படி கலன்னு பேசுவேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டோன்னே அழுவேன். கைங்க சொல்லி கம்மி. உங்க அப்பா நீ பண்ற வீடியோ பார்த்துட்டு இன்னும் இருக்காரா? என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. பணத்துக்காக இப்படியா ட்ரெஸ் போடுவேன்? பணத்துக்காகலாம் ட்ரெஸ் போட மாட்டேன். எனக்கு பிடிச்சதுக்காக தான் ட்ரெஸ் போடுவேன். நீ 1 லட்ச ரூபாய் கொடுத்தா கூட நான் அவுத்து போட்டுலாம் ஆட மாட்டேன். நான் என்ன ஐட்டமா காசு கொடுத்துட போறதுக்கு? பட்டும் படாமலும் பேசுறேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் தான் நான் வந்து செய்வேன். நீ காசு கொடுத்தா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். கூமாப்பட்டி ஒரு உன் தங்கச்சியா இருந்தா, உங்க அக்காவா இருந்தா, உங்க அம்மாவா இருந்தா திட்டுவியா? பட் நீங்க சொல்லலாம், என் தங்கச்சி எங்க அம்மாலாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் அப்படி பண்றீங்க, என் தங்கச்சி அம்மாலாம் பண்ணா நான் காலை உடைச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா நான் உன் தங்கச்சி இல்லை, அதனால நீ என்ன அப்படி கேட்கக்கூடாது. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். என்னமோ ஒரு டிபி வச்சிருக்கானே, ஒரு குழந்தை, ஒரு கூகுளில் இருந்து ஒரு குழந்தை டிபி வச்சிருக்கான். தயவு செய்து உன் மூஞ்சி என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு கூட தெரியாது. ஏதோ ஒரு ரூமில் உட்காந்து நீ வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்படி கேவலமாக இருக்க உன்கிட்ட எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா இழுத்து மூடிட்டு படுத்துக்கோ. சிந்தசாமி சந்தில விட்ட சாமி அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, எத்தனையோ நல்ல பொண்ணுங்க படிக்க வழி இல்லாம சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, இருந்தும் தன் மானத்தோட வாழ்றாங்க. ஆனா காசுக்காக இப்படி அரைகுறை ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்றதே பெரிய பாவம். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. ஸோ நான் வந்து பெரிய பாவம் பண்ணிட்டேன். சார் வந்து சந்தில விட்ட சிந்துசாமி வந்து நான் ரொம்ப வந்து நல்லது பண்ணிட்டாரு. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, நான் வந்து கஷ்டப்படுறேன், எனக்கு காசு இல்லை, பணம் இல்லைன்னு. அது வந்து எனக்கு டவுட்டு தான். நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன். நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது சின்ன பையா. முடியாது, கஷ்டப்பட்டாதான் காசு, இல்லை பண்ணாதானே வரும். அந்த மாதிரி தான், கஷ்டப்பட்டாதான் காசு. எத்தனையோ நல்ல பொண்ணுங்க இருக்காங்க, நானும் நல்ல பொண்ணு தான். நல்ல பையன் சும்மா சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். பார்த்தா தெரியல, இப்படி வந்து இந்த சைடு காமிச்சிக்கிட்டு இந்த சைடு காமிச்சிக்கிட்டு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இடுப்பு தெரிஞ்சா வந்து கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. நானும் நல்ல பொண்ணு தான். இப்போ நீ சொல்லலாம், நீ ஏன் சொல்லிக்கலாம் நல்ல பொண்ணுன்னு, அதை நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதை நான் தானே சொல்லணும். நீ எதுக்குடா என்னை பற்றி நான் நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா நீ என்னத்துக்குடா சொல்லணும்? பொறுக்கி நான் தான் சொல்லணும். நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் மற்ற பொண்ணுங்க கெட்டு போகிறாங்க. ஏடா எல்லா பொண்ணுங்களுமே நாங்கள் வந்து நீ போய் நல்லா இரு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். யாரையுமே வந்து கெட்டுப்போன்னு சொல்லலை. என்னை பார்த்து ஓ இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுகிறா, இவ்வளோ மாதிரியே நம்ம பேசுவோம் அப்படின்னு நினச்சா நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து என்னை எடுத்துக்கிறாங்கன்னும் போது நல்லது தானே. உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக தனியாக போனீங்கன்னு. ஸோ நான் வந்து இப்படி பண்ணுங்க, நான் பேசுகிற மாதிரியே பேசுங்க, நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. எல்லாருமே இந்த பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி இங்கே யாருமே ஒழுக்கம் கிடையாது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் அவங்க யார் எப்படி என்னன்னு தெரியும். நான் வந்து வெளியே அப்படி பேசுகிறனால நீங்கள் வந்து என்னை ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. பட் என் கேரக்டருக்குள்ளே வாங்க, நான் யாருன்னு பேசி தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து நான் கேமரா முன்னாடி வேணா அப்படி கலன்னு பேசுவேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டோன்னே அழுவேன். நோ வேர்ட்ஸ். கைங்க சொல்லி கம்மி. அழுவேன். பல தோல்விகள், பல பிரச்சனை, பல கஷ்டங்கள்லாம் வந்து எனக்கும் வந்து இருக்குது. பவித்ரா, தனூரி, பேரே வித்தியாச பவித்ரான்னு வச்சுப்போம். இவருக்கு இதான் வேலை. எச்சரிக்கை, இது தவறு. சிறுவர்களிடம் 18+ கதைகளை பேச வேண்டாம். என்றாவது கம்பி என்னும் போது
வருந்துவீர்கள். சிறியவர்களிடம் 18+ பேச வேணாமா, காட்ட வேணாமா? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம். சிறுவர்களை 18+ கதை பேச வேணாம். ஸோ நான் எந்த ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட வந்து நான் எந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிங்க. எந்த 18 வயசுக்கு கீழே இருக்க பையன்கிட்டையும் நான் பேச மாட்டேன், வீடியோவும் எடுக்க மாட்டேன். எடுத்தாலுமே அந்த வீடியோவை எங்கள் சேனலில் அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வேணால் நீங்கள் போடுங்க. உங்கள் வீட்டில் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க, என் பையன் பார்க்குறான், என் குழந்தை பார்க்குறான்னா என் வீடியோஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணனால தான் அது உங்கள் ஸ்க்ரோலில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். சுட்டி கண்ணம்மா போட்டு கொடுப்பா. ஸோ உங்கள் பசங்க கிட்ட ஃபோன் கொடுக்காதீங்க. நான் யார்கிட்டையும் அப்படி 18+ கேள்வி சின்ன பசங்க கிட்ட கேட்க மாட்டேன், கேட்கவும் கூடாதுல்ல, தப்பில்ல, அதை நான் என்றைக்கும் செய்ய மாட்டேன். ஸோ வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏதாவது உங்கள் மனசை வந்து காயப்படுத்தி இருந்துச்சு, இல்லை நான் யாரையாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சாரி. நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக பேசல. எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன செய்யுதோ அதை மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஸோ இனிமேயாச்சு நல்ல கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் கேவலமாக பண்ணுங்கள். அப்போ தான் பேசுகிறதுக்கு நல்ல குஜாலாக இருக்கும், நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு கெட்ட கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இனிமேல் எந்த ஒரு பொண்ணையும் ஐட்டம் அப்படி இப்படி இப்படி பி 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 போட்டுக்கலாம், நிறைய பி போடணும்ல. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸில் வந்து பேசாதீங்க, ஒழுங்காக இருங்க, உண்மையாக இருங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் பார்த்து ரொம்ப இதுவாகிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஆம்பளை பசங்க எல்லாரும் கிடையாது, சில பேர், சரி கேர்ள்ஸையும் வச்சுப்போம், பாய்ஸையும் வச்சுப்போம், நிறைய பேருக்கு வந்து எவ என்ன வீடியோ போடுவா, எவ என்னத்தை காமிப்பா, எவகிட்ட என்னத்தை சொல்லலாம், எப்போ வீடியோ போடுவா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே படுத்துட்டு காத்துட்டு இருக்க பல பேர் இருக்காங்க. இந்த கேவலமாக கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாரையுமே நான் ஒரு நாளாச்சு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இதுக்கப்புறம் நான் கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு செல்ஃபி எடுத்து போடுங்க. ஏன்னா எனக்கு தெரியல, அந்த ஐடிக்குள்ளே போய் பார்க்கும்போது எல்லாம் பெரியவங்களாக இருப்பீங்க. ஒரு பொண்ணு முறையாவோ இல்லை ஒரு தங்கச்சி முறையாவோ தான் இருப்பான். ஒருத்தனுக்கு 60 வயசு இருக்கும், எங்கள் தாத்தா மாதிரி இருப்பான். பார்த்தா அவன் கமெண்ட் பண்ணியிருப்பான், நீ வரியா என் கூட, டே கிளவன் கூட வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பையன் கூட போனால் கூட ஓகே, பட் நான் யார் கூடயும் போனதில்லை, நான் போகவும் மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு வேணா நான் போனால் அது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக. அது வரைக்கும் நீங்கள் வந்து காத்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் நிறைய அடித்து விடுங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு படிப்பேன். நீங்கள் என்னெல்லாம் கேட்டுறீங்களோ கண்டிப்பாக நான் காமிப்பேன். அதனால் நல்லா கேளுங்க. ஸோ எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். பாய்.